அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கவே இல்லை. ஒரு சில நேரம் ஒரு சூழ்நிலைகள் நம்மளை பேச வைக்கும். ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க வைக்கும். ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு நம்மளை யோசிக்க வைக்கும். அது மனித இயல்பு தான். நமக்கு ஒரு நன்மை இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை ஏளனமாக பேசுவாங்க. அவங்க பார்வையிலேயே நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. அந்த பார்வை தாங்க முடியாமல் ஒரு சிலர் சபைக்கு வரதையே விட்டுருவாங்க. அந்த சபைக்கு வராமல் அவங்களால இருக்க முடியாது. ஆண்டவரை ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க வீக் டேஸில் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை பார்த்துட்டு போவாங்க. அவங்க ஒரு வேலை சொல்லிட்டு போகலாம், ஆண்டவரே உங்களை பார்க்க இப்படி வீக் டேஸில் வரேன், அந்த வீக் டேஸ் அந்த சண்டே என்னால் அட்டன் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கும். எத்தனையோ வருஷம் இருக்கலாம். அந்த நன்மை இல்லை அப்படின்றதுக்காக மனிதர்கள் அவர்களை உதாசீனப்படுத்துவாங்க, அவங்கள ஏளனமாக நடத்துவாங்க. இவங்க இன்னும் காயப்படுத்துவாங்க. அந்த 4 வார்த்தை ஆறுதலாக பேசுகிறேன் பேர்வழின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்கள அவமானப்படுத்துறது, காயப்படுத்துறது. அதை கேட்க அந்த இடத்துல ஒரு ரொம்ப மெச்சோர்டாக நடந்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நன்மை இல்லை, ஒருத்தங்க பின்னாடி போயிருக்காங்க லைஃப்பில், அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அதை குற்றப்படுத்துகிற மாதிரி பேசுகிற ஒரு நபர்கள் இருப்பாங்க. இதுக்கு பயந்துட்டே நிறைய பிலீவர்ஸ் சபைக்கு வர்றதில்லை. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்களா? நீங்கள் வீக் டேஸ்லையாவது சர்ச்சுக்கு வர்றீங்கள, நீங்கள் சண்டே சர்ச்சுக்கு வர முடியலையேன்னு சொல்லி மனசில் வேதனைப்படுறீங்கள, கர்த்தர் அதை பார்க்கிறார். அவர் உன்னை மறக்கவே இல்லை, உன்னை அவர் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நீங்கள் தான் நினச்சிட்டீங்க ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மறக்கலாம், ஃபேமிலி மறக்கலாம், தாய் தகப்பன் கூட மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், யார் வேணால் மறக்கலாம். ஆண்டவர் உன்னை மறக்கலை, என்னைக்கும் மறக்க மாட்டார். அவர் உன்னை விட்டு எங்கேயும் போயிடல, அவன் கூடவே தான் இருக்கிறார். இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த பையன் எனக்காக நிற்கிறானே, இவனுக்காக நான் நன்மை சீக்கிரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு உன்னுடைய நேரத்துக்காக அவர் ஆயத்தமாகி காத்திருக்கிறார். உன்னுடைய நேரம் சீக்கிரமாய் வரும். இந்த நிந்தை, இந்த அவமானம் மாறும். அவர் உன்னை மறக்கலை அப்படிங்கிறது சீக்கிரமாகவே இந்த உலகத்துக்கு தெரிய வரும். நீங்களும் சீக்கிரமாகவே உங்கள் நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஸ்தானத்தில், நீ எந்த ஸ்தானத்தில் வைக்கப்படணுமோ அந்த ஸ்தானத்தில் உன்னை ஆண்டவர் வைப்பார். உனக்குரிய ஸ்தானம் அது உனக்கு தான் வரும். உன்னை உயர்த்தி ஆலயத்துக்கு ரெகுலராக கூட்டிகிட்டு வருவார். உன்னுடைய நன்மைகள் திரும்ப வந்து நீங்கள் திரும்ப உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இது வரைக்கும் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிருந்தீங்களே, உங்கள் உயர்வுகள், உங்கள் ஸ்தானங்கள் உங்களுக்கு திரும்பி வந்துடும். கட்டாயம் அதை உனக்கு தான் தருவார். அதை பெற்றுக்கொள்ளும் பொழுதும், அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் இன்னும் எவ்வளோ உயர்வுகள், எவ்வளோ நன்மைகள் வந்தாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுறக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரி எப்பயும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்ச பிடியை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டார். நம்ம ஆண்டவரை மறந்து விடக்கூடாது